கௌதம், அங்கே ரயில்கள் தாமதமாக புறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தொடர்பான செய்திகள் பயணிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? கார்த்திகேயன், அதாவது சென்னை எழும்பூர் மங்களூர் ரயில் தடம் புரண்டதன் காரணமாக தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை எழும்பூருக்கு வந்தடையக்கூடிய சுமார் 9 ரயில்கள் காலதாமதமாக வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் காலை 6:05 மணிக்கு வர வேண்டிய மானாமதுரை சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயிலானது 10:15 மணிக்கு வந்தடைந்தது. சுமார் 4 மணி நேரம் காலதாமதமாக. அடுத்த கட்டமாக செங்கோட்டையிலிருந்து வர வேண்டிய பொதிகை ரயிலானது காலை 6:40 மணிக்கு வர வேண்டும். ஆனால் 11:45 மணிக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 5 மணி நேரம் காலதாமதம். அடுத்ததாக கன்னியாகுமரி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆனது காலை 6:50க்கு வர வேண்டும். ஆனால் தற்போது 12:15 மணிக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5.5 மணி நேரம் காலதாமதம். அடுத்ததாக நெல்லை எக்ஸ்பிரஸ் ஆனது காலை 7:10க்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது 12:30 என சொல்லப்படுகிறது. எனவே 5.5 மணி நேரம் காலதாமதம். அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து வர வேண்டிய முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ஆனது எழும்பூருக்கு 7:45 மணிக்கு வர வேண்டியது. ஆனால் மதியம் 1 மணிக்கு தான் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 மணி நேரம் காலதாமதம். இவ்வாறு வரவேண்டிய அனைத்து ரயில்களிலுமே சுமார் 5 மணி நேரம் காலதாமதமாக சென்னை எழும்பூருக்கு வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது மட்டுமல்லாமல் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்களும் காலதாமதமாக வந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு வரவேண்டிய அனைத்து ரயில்களுமே தாமதமாக வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அவர்களை வரவேற்பதற்காக இங்கு காத்திருந்த அவருடைய உறவினர்களும் சோகத்தில் இருக்கிறார்கள். கார்த்திகேயன்.